இருந்தது. சரி. அந்த பழைய காலத்து எங்க பாட்டியை பார்த்த மாதிரி தான். பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான். சரி. ஆனா இந்த படத்துல பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருதுல்ல. ஆமா. அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டா இருக்கும். ஸோ அத அவங்க குடுக்கும்போது எத்தன நீங்க இது பண்ணீங்க? அத எப்படி நீங்க ட்ரெய்னிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சாய் இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ள அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாம வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சார். எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சேன். அவரது நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன். பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு. சுருட்டு வந்து அப்பப்போ சின்னதாகிடும். ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறைய டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எனக்கு 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால அது ஓகேயா இருந்துச்சு. இல்லை, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது கிழவன்கள் சிகரெட் இந்த சுருட்டு பிடிக்கிறது வேற. அவங்க தான் அந்த புகையை உள்ள எடுப்பாங்க. ஓகே. ஆனா கிழவிகள் யாருமே உள்ள எடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அது எங்க பாட்டிகிட்டே நான் கேட்டிருக்கேன். ஓகே. அதாவது ஒரு ஆண்மைத்தன்மை வர்றதுக்காக அந்த சுருட்டு பிடிக்கிறது. ஓகே. அது மட்டும் இல்ல, சூரட்டு